எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடத்தை எங்களுக்கு தெரியுமாய் இருக்கிறது. ஆமாம், இது வேறு தனியாக வேறு போயிருக்கானே. நீங்கள் படிங்க ப்ரோ, நிப்பாட்டாதீங்க ப்ரோ. ஒருவன் ஒரு உத்திரத்தை பற்றி வீட்டுகளிலே கோடரை தண்ணீர் வீழ்ந்தான். அவன் ஐயோ என்று ஆண்டவனே, அதுபோல வழங்கப்பட்ட என்று கவிஞன் தேவனுடைய மனுஷன் அது அங்கே வீழ்ந்தது என்று கேட்டான். அவன் அந்த கையச்சு தான் தெரியுது அதிகமாக பாருங்க. அதுதான் தெரியல, மர்மமாக இருக்குது. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து மினிமம் 6 அடி. அது எத்தனை அடிக்கு மேலே இருக்குது பாருங்க. செவ்வறு எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும் பாருங்க. அடே ஏய், சூழ்நிலை கட்டிச்சுல. இப்போ மேலே ஏதோ கல் போட்ட மாதிரி இருந்துச்சுல. பார்த்தீங்களா அத்த? நீங்கள் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. இதில் விட்டுனே தெரியல. பரவாயில்ல, ஏதோ ஒரு வசனத்தை படிங்க. எதுல இருந்தா படிங்க. எரிக்கோவில் பார்த்து நின்று அவன் புத்தர்கிட்ட எலிசாவின் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு பைபிள் பிடிக்கல போல. கண்டித்து அங்கே 3 நாட்களை நான் தங்கியிருந்தேன் என்று ஜனங்களையும் ஆசிரியர்களையும் பார்வையிடும் போது கோவிலில் இருந்த ஒரு பூசாரியை காணவில்லை என்று. ஆகையால் நான் அவர்களை எங்கிருந்தாலும் தேவனுடைய நின்றபடியே தலை சைலண்டா தலை 14 தலை காத்திருப்போம்